வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் உங்களுக்கான நிமிடங்களை ரசிக்க தவறாதீர்கள். நாம எப்படி இருக்கணும்னு நாம தான் முடிவு பண்ணணும், அடுத்தவன் இல்லை. உன் கஷ்டத்தின் போது உன்னை கைவிட்டவர்களுக்கு நன்றி சொல். அவர்கள் கைவிட்டதால் தான் உன்னையே நீ அடையாளம் கண்டு கொண்டாய். 1000 பேரை கூட எதிர்த்து நில், ஆனால் எப்போதும் ஒருவரை கூட எதிர்பார்த்து நிற்காதே. எதை வேண்டுமானாலும் விட்டுக்கொடு, ஆனால் அது யாருக்காக என்பதில் கவனமாக இரு. மாற்றங்கள் என்ற ஒன்றே இந்த உலகில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி. வாழ்க்கையில் இதை நாம் புரிந்து வாழ பழகிவிட்டால் யாருடைய மாறுதலும் நம்மை பலமிழக்கச் செய்யாது. யாரை எங்கே நிறுத்த வேண்டும் என்பதை விட நாம் எங்கே நிற்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்வதே சிறப்பு. எதை வெட்டிவிட்டால் அடுத்த கேள்வி இருக்காதோ அதை வெட்டி விடுபவனே அறிவாளி. சிலரை மன்னித்து விடுங்கள், சிலரை மறந்து விடுங்கள், சிலரை கடந்து விடுங்கள். ஏமாற்றி விட்டார்கள் என வருத்தப்படாதே. இவர்களை போய் ஏமாற்றி விட்டோமே என வருத்தப்பட வைக்கிற மாதிரி வாழணும். என் மனம் அதை எண்ண முடிந்தால், என் இதயம் அதை நம்பினால், அதை அடையவும் என்னால் முடியும். யாரை போல ஆக வேண்டும் என்ற எண்ணத்தை கைவிடுங்கள். உங்களை மேம்படுத்த முடியாது, ஏனெனில் நீங்கள் ஏற்கனவே ஒரு தலைசிறந்த படைப்பு தான். நீங்கள் அதை அறிந்து உணர வேண்டும். உன்னால் முடியும் என்று எண்ணுவதையோ அல்லது முடியும் என்று கனவு காண்பதையோ துணிந்து தொடங்கு. உனது துணிவிலே அறிவும் ஆற்றலும் மந்திரமும் அடங்கியுள்ளன. உங்கள் கனவு வெற்றி அடையாது, முட்டாள்தனமானது என்று யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். மதியாதார் வாசல் மிதியாதே. பணம், பெயர், புகழை காட்டிலும் சுயமரியாதை என்பது இந்த உலகத்தில் மனிதனுக்கு மிகவும் முக்கியமானது. போலியும் பொய்யும் நிலையான இடத்தை பிடிக்க நிஜங்களும் உண்மையும் அனாதையாக தெருவிலே. அறியாமல் செய்த பிழை, அறிந்து செய்த பிழை என பிரித்து பார்க்க நேரமில்லை. நம்மை குற்றம் சாட்ட காத்திருக்கும் கண்களுக்கு. ஒரு குற்றம் செய்துவிட்டு அதை மறைக்க பொய் கூறுகிறவன் குற்றங்கள் 1க்கு 2 செய்தவனாகி விடுகிறான். இன்று நீ படும் எல்லா அவமானங்களுக்கும் உனது வருங்காலத்தின் வெற்றிக்கு தேவைப்படும் அனுபவமாகவும் வாழ்க்கையில் முன்னேற ஒரு உந்து சக்தியாகவும் கண்டிப்பாக அமையும். ஒரு நல்ல நண்பர் என்பவர் ஒருவருடைய நலனின் அக்கறை கொண்டவராக இருப்பார். அவருக்கு எப்போதும் பக்க பலமாகவும் தேவைப்படும் நேரத்தில் உதவவும் செய்வார். நல்ல நண்பர்கள் கிடைப்பது அரிது மற்றும் அதிர்ஷ்டம் என்றே சொல்லலாம். அதே நேரத்தில் நமக்கு நாமே நல்ல நண்பனாக இருப்பதால் எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கின்றன. 1. சின்ன வெற்றி பெரிய சந்தோஷம். உங்களுடைய சிறந்த நண்பர் உங்களுடைய முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுபவராக இருப்பார். வாழ்க்கையில் ஏதாவது சாதித்தால் மிகவும் சந்தோஷப்படுவார். எனவே உங்களுடைய சின்ன சின்ன வெற்றியையும் சந்தோஷமாக அனுபவியுங்கள். ஒரு நாள் பெரிய வெற்றியை கண்டிப்பாக நீங்கள் அடைவீர்கள். நிறைய அனுபவங்களும் வெற்றிகளும் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது என்று முழுதாக நம்புங்கள். 2. நம்பிக்கையை கொடுங்கள். எல்லோருடைய வாழ்விலும் கடினமான காலங்களும் பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்காது. நம்முடைய முயற்சிகளில் ஏதேனும் தோல்வி ஏற்பட்டால் அதிலிருந்து வெளியே வந்து நாம் சாதிப்போம் என்ற நம்பிக்கை வைக்க வேண்டும். தோற்கும் நேரத்தில் எதிர்மறை எண்ணங்கள் மிக சுலபமாக ஆட்கொண்டுவிடும். எனவே கடினமான நேரங்களில் எதிர்மறை எண்ணங்களின் பிடியில் சிக்காமல் உங்கள் மீது முழு நம்பிக்கை வைத்து முயற்சியை தொடருங்கள். 3. உங்களுடன் மோதுவதை நிறுத்துங்கள். அடிக்கடி உங்களுடன் சண்டையிடும் அல்லது மோதும் ஒரு நபருடன் நீங்கள் நண்பராக இருக்க முடியாது. உங்களுடைய தோற்றத்தில் ஏதேனும் குறை இருக்கலாம், உங்களுக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாம். அதற்காக நான் பார்க்க அழகா இல்லை என்று சொல்வதை நிறுத்துங்கள். இதை என்னால் செய்து முடிக்கும் அளவுக்கு எனக்கு மன வலிமை இல்லை என்றும் சொல்லக்கூடாது. அதை விடுத்து உங்களை நீங்களே விரும்ப தொடங்க வேண்டும். உங்களுடன் மிக மிக கருணையோடு நடந்து கொள்ளுங்கள். 4. வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கையில் எல்லா நேரமும் எல்லாவற்றையும் சரியாக செய்ய முடியாது. சிலர் பல தோல்விகளை சந்திக்கலாம். தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை மீண்டும் செய்யாமல் இருக்க வேண்டும். அப்படியே ஏதாவது தவறு செய்தாலும் உங்களை நீங்களே மன்னித்து கொண்டு மீண்டும் அதை செய்யாமல் முன்னேறி செல்ல வேண்டும். 5. கனவுகளை நிஜமாக்க உழைத்தல். உங்கள் உள் மனதில் சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் கொழுந்து விட்டு எரிவது உங்களுக்கு நன்றாக தெரியும். எடுக்க வேண்டிய முயற்சிகள், சந்திக்க வேண்டிய சவால்கள் அனைத்தையும் நீங்களே அறிவீர்கள். கனவுகளை நிஜமாக்க உங்களில் நீங்கள் ஆழ்ந்த நம்பிக்கை வைத்து உழையுங்கள். 6. ஒப்பீடை தவிருங்கள். எப்போதும் ஒப்பீடு கூடாது. ஒப்பீட்டை தவிருங்கள். இந்த உலகில் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதம்.
அதனால் எப்போதும் இன்னொருவருடன் நம்மை ஒப்பீடு செய்து கொள்ளவே கூடாது. இதனால் ஒரு பயனும் விளையப் போவது இல்லை. நீங்கள் ஒரு தனி மனிதன். உங்களுக்கான தனி சிறப்புகள் உங்களுக்கு உண்டு. 7. உள் மனம் சொல்வதை கவனியுங்கள். ஒரு நல்ல நண்பன் நீங்கள் பேசும் வார்த்தைகளை பொறுமையாக செவி மடுப்பான், சரியான விதத்தில் புரிந்து கொள்வான். அப்போது நம் மனம் மிகவும் மகிழும். அதே போல உங்களுடைய உள் மனம் என்ன சொல்கிறது என்பதை ஆழ்ந்து கவனியுங்கள். இது சரி அல்லது தவறு என்று மனசு சொல்லும் போது அதன்படி நடங்கள். நம்முடைய எண்ணங்கள் நல்ல வழி காட்டும். எப்போதும் உங்களுக்கு நல்ல நண்பனாக இருங்கள். முயற்சி திருவினையாக்கும்.